அன்பான குழந்தைகளே, இன்று விஜயன் கதையை பார்க்கப் போகிறோம். வாருங்கள், இந்த கதையை துவங்குவோம். ஒரு விலாசிக்கு பின்னால் இருக்கக்கூடியதா என்று பார்த்து வருகிறார். அந்த விலாசம் புதிதாக அவன் நண்பன் அருண் கொடுத்தது. அந்த மாளிகை பற்றி சொன்னதெல்லாம் உன் மூட நம்பிக்கை, நான் சென்று உண்மையை காண்பேன் என்று தைரியமாக தன் நண்பர்களிடம் கூறியிருந்தான். மாலை 6 மணி. அருணின் விலாசம் ஒன்று காட்டினது. அம்பூஜ மாளிகை. மலைகளால் சூழப்பட்ட அந்த பகுதி மிகவும் அமைதியாகவும் புதிரானதாகவும் இருந்தது. அந்த மாளிகையை சுற்றி வெகு நேரமாக ஒரு மனிதனையும் காண முடியவில்லை. விஜயன் மாளிகைக்குள் நுழைந்தான். உள்ளே மங்கலான வெளிச்சம். கொஞ்சம் தொலைவில் ஒரு பழைய பட்டப்பகல் சுவரில் இரத்தப் பாயசம் போன்ற கரைகள் இருந்தன. ஒவ்வொரு நொடிக்கும் குளிர் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவன் மேல் தளத்தில் சென்றபோது ஒரு பழைய ஆயினா வழியாக தனது பிரதிபலனை கண்டான். ஆயினா முழுவதும் கண்ணாடி விரக்களுடன் இருந்தது. ஆனால் அவனது பிரதிபலனில் மட்டும் அவனின் பின்னால் இன்னொருவர் தெரிந்தது. யாரிங்கே என்று கூவினான். கூச்சலிட்டது. ஆனால் பதில் இல்லை. 3 படிகள் மேலே செல்லும்போது திடீரென்று ஒரு குளிர்காற்று பசியுடன் வீசியது. விஜயா என்று குரல் கேட்டது. அது அவனது சிறுவயது தாயின் குரல் போலிருந்தது. தயக்கத்துடனும் பயத்துடனும் அவன் அந்த சுவாரஸ்யமான அறைக்குள் சென்று பார்த்தான். அங்கு இருந்தது. அதன் மீது நெருங்கியது போது திடீரென்று கைகள் அவனை பிடித்தது. விஜயன் மூச்சு மூடி கீழே விழுந்தான். தவிர்க்க முடியாமல் மாலை முதல் வந்த தைரியத்துடன் அவன் என்ன நடந்ததென யாரும் அறியாது. அந்த மாளிகையிலும் அவன் உருவமும் மேலும் மர்மமாகவே ஆனது. மாயமான மாளிகை. இரகசியத்தின் பிணை. விஜயன் மயங்கிய நிலையில் விழுந்திருந்தான். கண்ணை திறப்பதற்கு முயன்றான். ஆனால் உடல் முழுவதும் கனமாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு அடர்ந்த குளிரும் மர்மமான அமைதியும் நிலவின. கண்ணை முழுவதும் திறந்தபோது மாளிகையின் இருண்ட சுவரில் பழைய ஓவியங்கள் மங்கலாக ஒளிந்து கிடந்தன. ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரே மாதிரியான பெண்மணி இருந்தார். பெரிய கண்ணாடி மூடிய கண்கள், நீண்ட கருப்பு தாடி மற்றும் கையில் ஏதோ புதிரான புத்தகம். விஜயன் மெல்ல நடந்து அந்த ஓவியங்களை பரிசீலிக்கத் தொடங்கினான். அவன் அருகில் சென்றபோது அவை தன் அசைவுகளுக்கு ஏற்ப உயிர்த்து பரத வரிசை செய்யும் போலவே இருந்தன. அவன் ஒவ்வொரு அடி எடுத்ததற்கும் அந்த ஓவியங்களில் பெண்மணி கண்களால் அவனை பின்தொடர்ந்தது போலிருந்தது. அந்த அறையில் இருந்த ஒரு பெரிய பழைய கட்டிலில் ஏதோ சலசலப்பு கேட்டது. விஜயன் அவசரமாக டார்ச் லைட்டை எடுத்து ஒளித்தான். அங்கே ஒரு சின்ன குழந்தை மாயமான தலையணை மீது அமர்ந்திருந்தது. என்ன தேடறீங்க என அந்த குழந்தை குரலில் கேட்டது. விஜயன் பதறியவாறு, நீ இங்கேயா? யாரு நீ? இந்த மாளிகையில் என்ன நடக்குது என்று வினவினான். அந்த குழந்தை மெதுவாக எழுந்தது. இது என்னோட வீடு, நீ இங்கே நிம்மதியா இருக்க முடியாது என்று குளிர்ந்த குரலில் கூறி அவன் அருகே வந்தது. குழந்தையின் முகம் ஒரு தருணத்தில் முழுமையாக மாறியது. குருட்டுத்தன்மை நிறைந்த கருப்பு கண்களும் வெடித்து சிரிக்கும் பற்களும் தெரிந்தன. விஜயன் அவனை பின்தொடர்ந்து கீழே ஓடத் தொடங்கினான். அடித்துப்போன கதவை திறந்தான். ஆனால் கதவை திறந்ததும் அவனை மீண்டும் மேல்தள அறைக்கு கொண்டு போய்விட்டது. அவன் மீண்டும் அந்த ஒரே அறையில் இருந்தான். ஆனால் இப்போது அந்த மாயமான பெண்மணி நேருக்கு நேர் அவனுக்கு முன் நின்று கொண்டிருந்தாள். இந்த மாளிகை என்னுடையது, யாரும் இங்கே நுழையக்கூடாது என்று ஒரு மெல்லிய, அதே சமயத்தில் பயமுறுத்தும் குரலில் கூறினாள். விஜயன் முழு தைரியத்துடன், உன்னை இங்கே கட்டி வைத்தது யார்? ஏன் உயிர்களை இழந்து இங்கே தங்கியிருக்கிறாய் என்று கேட்டான். அவள் மெதுவாக அவனுக்கு அருகே வந்தாள். இந்த மாளிகை ஒரு சாபமிட்ட மந்திரனின் வெறியாட்டம். ஒவ்வொருவரும் இந்த மாளிகையை தொடும்போது அவர்கள் உயிருடன் இங்குதான் பிணையாக மாறுகிறார்கள். விஜயன் குலுக்கியது போல, அப்படின்னா நான் என்று சிரமமடைய கேட்டான். அவள் சிரித்தாள். நீயும் இப்போது இங்கேயே இருக்க வேண்டியவர்கள் குழுவில் ஒருவர். அந்த சொற்களுடன் மாளிகையின் ஒவ்வொரு பக்கம் மூடியது. விஜயனின் குரல் அந்த மாளிகையிலேயே மங்கிப்போனது.